வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை செழிக்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நீரோட்டமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தாங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு வார்த்தையை தர வேண்டும். சின்ன பிள்ளைங்களை யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். சரி, படிச்சிட்டிங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ம், ம், ம். அல்லேலூயா. ஓகே. நான் ஏன் சின்ன பிள்ளைங்கள ஜெபம் பண்ண சொன்னேன்? குறிப்பெல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா குறிப்பெல்லாம்? நான் ஏன் சின்ன பிள்ளைங்கள ஜெபம் பண்ண சொன்னேன்? யாருக்காவது ஒரு இது தோணுதா? நான் ஏன் சின்ன பிள்ளைங்கள ஜெபம் பண்ண சொன்னேன்? ஏதோ ஒரு ஐடியா வருதா இருக்காது? நம்ம ஜெபத்துல உள்ள சின்ன பிள்ளைங்க உற்சாகமா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? ஆ, இது என்ன வசனம்? புரியல. ஆ, 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 ஆ. சிறு பிள்ளைகளை போல் மாறணும் நம்ம. சரி, வேற? பாவமற்றது. நீங்க பாவமே செய்யலையா? சரி. நான் ஏன் தெரியுமா சிறு பிள்ளைங்களை ஜெபம் பண்ண சொன்னேன்? நம்ம ஜெபத்துல உள்ள சிறு பிள்ளைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கை தூக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க. ரியோ கை தூக்கிட்டான். ரியோ தான் என் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ரியோ, நீங்க சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளைங்களா மட்டும் தானே. ஆ. சின்ன பிள்ளைங்களா அங்க பாருங்க. எஸ்தர் கை தூக்கு. எஸ்தர் செகண்ட் ஃப்ரெண்ட். கிருப தேர்டு. ரூபி ஃபோர்த் ஃப்ரெண்ட். ரூபி என்கிட்ட பேசுவியா நீ? ஃப்ரெண்டா? இப்போ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவெல்லாம் உற்சாகமாக இருப்பாங்க. சிறு பிள்ளைகள்லாம் வந்து எல்லாருமே எங்கள் கூட்டணி நாங்கள்லாம். அதனால தான் சிறு பிள்ளைங்களை ஜோம் பண்ண சொன்னேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே ஜோம் பண்ணல. யாரோ ஒருத்தவங்க தான் ஜோம் பண்ணாங்க. யார் அது? ஏஞ்சல்லாம் என் ஃப்ரெண்டு கிடையாது. கூப்பிட்றேன். சரி. இப்போ சிறு பிள்ளைங்களாம் உற்சாகமாக ஆகணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். உற்சாகம் ஆகிடுவாங்களா நம்ம சிறு பிள்ளைங்களாம்? நம்புகிற பேரண்ட்ஸ் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேரண்ட்ஸுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. பிள்ளைங்க என்ன சொல்லுங்க. என் பிள்ளைங்கள்லாம் வந்து
நல்லா உற்சாகமாக ஜபத்தில் நல்லா கையை தட்டி பாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும்? ஜோம் அண்ணே, ஜபத்துக்கு போனால் கை தட்டு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் திருவிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தில் வச்சு அடிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் போய் நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம சொல்கிற பேச்சை கேட்குமா பிள்ளைங்க? கேட்குமா? நம்ம சொல்கிற பேச்சை இப்போ கேட்குதா பிள்ளைங்களாம்? கேட்க மாட்டேதா? அதை கேட்கறதுக்கு தானே உங்களுக்கு கொடுத்தாரு பிள்ளைய. அப்படி வளர்த்து நல்லா இப்போலேருந்தே நல்லா வளங்க. சரி, நம்ம டாபிக் வருவோம். சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், நீங்கள் இதுக்கப்புறம் உற்சாகமாக ஆராதிப்பீங்களா? மற்றதுக்கு மட்டும் வாயை கிளிக்கிறீங்களா? நல்லா சொல்லுங்க. ஐயோயோ, இவ்வளோதான் சவுண்டா உங்கள் சவுண்டு? சொல்லுங்கள், நான் முடிச்சிடுறேன். ஓகே ஓகே, எல்லாம் ஆராதிப்போமா? சந்தோஷமா? ஓகே, டாபிக் வருவோம். இப்போ நான் வந்து ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன சொல்லுங்கள்? ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும்? நம்மளாம் விசுவாசிகளா இல்லையா? ஆமேன் ஆமேன். மதியம் உங்கள் வீட்டிலலாம் என்ன குழம்பு அதை மட்டும் சொல்லுங்கள். யார் வீட்டில் நான்வெஜ் கை தூக்குங்க. நான்வெஜ்னா அசைவன்றவங்க கை தூக்குங்க. பரவாயில்லையே, நாங்கள் மட்டும் தான் லெமன் சோறு சாப்பிட்டோமா? யார் வீட்டிலலாம் சைவம் கை தூக்குங்க. சைவம் கம்மி தானா? நல்லா கறி, ஆண்டவர் கொடுத்த கறிகள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தீங்களே, அப்போ இவ்வளோதான் சவுண்டா? சொல்லுங்கள், விசுவாசினா எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த பதில் சொல்லுங்கள். பதில் சொன்னீங்கன்னா என் காதில் கேட்குற மாதிரி தான் சொல்லணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. விசுவாசினா எப்படி இருக்கணும்? நான் பதில் சொல்லுங்கள், என் காதில் கேட்குற மாதிரி தான் சொல்லணும். விசுவாசினா எப்படி இருக்கணும்? அதான் முன்னாடியே சொல்லிட்டாங்களே அவங்க. விசுவாசினா எப்படி இருக்கணும்? ஜெபிக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒரு மனமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஆவியின் கனிகளெல்லாம். இப்போ நான் வசனம் படித்தோடனே அதை அப்படியே கனெக்ட் பண்ணி வந்துட்டாங்க. வேற ஆவியின் வரங்களோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சூப்பர், கையெழுத்துட்டுங்க. அந்த ஆன்சர் இல்லை, பட் ஒன்று கனெக்ஷன் இருக்குது. ஓகே, அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், சிறு பிள்ளைகள் போல் இருக்கணும், நிறைய இருக்குது. ஆனால் ஒரு விசுவாசிக்கு இருக்க பேசிக் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசினா யார் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கெட்ட மனிதனாக இருந்துட்டு விசுவாசிந்தா அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? நம்ம கெட்ட மனுஷனாக இருந்துட்டு விசுவாசியாக இருந்தால் அது என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ ஒரு நடிக்கிறோம், நம்ம ஏதோ ஏமாத்துறோம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ விசுவாசியின் முதல் தன்மை என்னவா இருக்கணும்? ஒரு கெட்ட மனிதனை நல்ல மனிதனாய் மாட்ட தான் ஒரு நல்ல தேவன் வந்தார். யார் அது? ஏசு. அல்லேலூயா. அப்போ ஏசு நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல மனிதனாக இருக்கும். வசனத்துக்குள்ளே வருவோம். லூக்கா 6:43 என்ன சொல்லுது? நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. நல்ல மரம் எது கொடுக்காது? கெட்ட கனி கொடுக்காது. கெட்ட மரம் எது கொடுக்காது? நல்ல கனி கொடுக்காது. அப்போ நல்ல மரம் என்ன கனி தான் கொடுக்கும்? நல்ல கனிகள் தான் கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனிகள் தான் கொடுக்கும். இப்போ இந்த மரத்தை நான் யார் கூட ஒப்பிடுறேன்னா, நம்ம கூட ஒப்பிடுறேன். இப்போ இந்த மரமாக நம்ம நினச்சிக்கோங்க. இப்போ நாம் என்ன மரம்? நாம் என்ன மரம்? நல்ல மரம். எத்தனை பேர் கெட்ட மரம் பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. கெட்ட மரமே இல்லையா இங்கே? எத்தனை பேர் பட்டை மரம் இருக்கீங்க? இல்லையா? எத்தனை பேர் பச்சை மரம் இருக்கீங்க? பட்டை மரம்னா வயசானவங்க, பச்சை மரம்னா இளம் வயது உள்ளவங்க. எத்தனை பேர் பட்டை மரமாக இருக்கீங்க? இருக்கீங்களா? எத்தனை பேர் பச்சை மரமாக இருக்கீங்க? பச்சை மரம் சவுண்டே காணோம். எத்தனை பேர் பச்சை மரமாக இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நடு மரமாக இருக்கீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் செடியாக இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் மரமா இல்லை கறிக்கட்டையாக மாறிட்டேன்னு சொல்கிறவங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இல்லையா? கறிக்கட்டையாக மாறல என்ன நம்ம? சரி, இப்போ வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம். நம்ம இங்கே ரெண்டாக பிரிச்சுப்போம். நல்ல மரம்ன்றவங்களாம் ஒரு சைடாக கை தூக்குங்க. கெட்ட மரவங்களாம் ஒரு கை தூக்குங்க. கெட்ட மரம்ன்றவங்க ஒரு சைடு கை தூக்குங்க. கெட்ட மரமே இல்லையா நீங்கள்? நல்ல மரம்ன்றவங்களாம் கை தூக்குங்க.
நல்ல மரம் இத்தனை பேர் இருக்கீங்களா? அங்க 3 மரம் மட்டும் கெட்ட மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை. நீங்களாம் என்ன மரம்? அந்த 3 மரங்கள் என்ன மரம்? ஏதோ ஒரு மரம் விட்டுருங்க. இப்ப நம்ம நல்ல மரமா இருக்கிறோம்னா, நான் ஏன் வார்த்தை சொல்லணும்? நான் ஏன் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கணும்? நீங்க நல்ல மரமா தானே இருக்கீங்க. முடிச்சிடலாமா? ஒரு பாட்டு பாடலாம். நம்ம ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவோம். ஓகே. நீங்க தான் நல்ல மரமா இருக்கீங்க. அப்புறம் நான் ஏன் பேசணும்? வருதா? கொஞ்சம் நல்ல மரம், கொஞ்சம் கெட்ட மரம். ஒரு மரம் பாதி நல்ல மரமாவும், பாதி அழுகுன மரமாவும் இருக்குமா? இருக்க முடியுமா? மேலேருந்து பட்டுட்டு வருமா? அப்ப அதுக்கு பேர் என்ன? என்ன அர்த்தம் அது? சீக்கிரத்துல அந்த மரம் காலியாக போகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன மரமா நம்ம இருக்கணும்? நல்ல மரமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு நல்ல மரமா இருக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம என்ன மாதிரி மரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்கள் பார்க்கலாம். இப்ப வேதத்துல ஒரு சின்ன ஒரு குயிஸ் மாதிரி உங்களுக்கு வைக்கிறேன். வேதத்துல உங்களுக்கு தெரிந்த மரங்கள் பத்தி சொல்லுங்க. நீங்க வேதத்துல பார்த்த மரங்கள். கை தூக்கிட்டு நீங்க பதில் சொல்லணும். லீகலோனா? லீபனோன் மரத்தை பத்தி பைபிள்ல என்ன எங்க போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. லீபனோன் மரம் இன்னைக்கு தான் நம்ம படிச்சோம். சங்கீதம் 29ல. சரி, லீபனோன் பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உயரமானது, ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். வேற மரம் யாராவது சொல்லுங்க. கை தூக்கிட்டு சொல்லணும். நீங்க சொல்லுங்க. காஸ்ட்லியான மரம். வேற மரம்? அத்தி மரம் பைபிள்ல இருக்கு. அது ஏதோ ஒரு சம்பவம். அத்தி மரம் அவங்க நான் கை தூக்கி சொன்னவங்க மட்டும் தான் பதில் சொல்லணும். ஏதோ ஒரு சம்பவம். அத்தி மரத்தை பத்தி பைபிள்ல நிறைய இருக்கு. அத்தி மரம் ஒரு சம்பவம். ஏதாவது ஒரு சம்பவம் அத்தி மரத்தை பத்தி அவங்க மட்டும் தான் சொல்லணும்னு சொல்றேன். அப்புறம் என்ன? ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க அத்தி மரத்தை பத்தி. பைபிள் மட்டும்தான். இங்க பைபிள் படிக்க தானே வந்தீங்க. அத்தி மரத்தை பத்தி ஆண்டவர் சபிச்சார். வேற மரம் கை தூக்கிட்டு சொல்லலாம். சொல்லுங்க. யாரு பேரு? பேரு சொல்லுங்க. என்ன மரம்? சீத்தி மரமா? சீத்தி மரத்தை பத்தி சொல்லுங்க. அதுலதான் பலகைல அந்த பெட்டியோட பலகை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. பெட்டியோட. இவங்க அந்த மரத்தை பத்தி எடுத்தாங்களா? அதனாலயோ? சரி சரி சரி, அதான் தெரியுது. வேற மரம்? ஒலிவ மரம். சூப்பர். என்ன ஒலிவ மரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு பிடித்த மரமா? என்ன எடுப்பாங்க. வேற மரம்? கை தூக்கிட்டு தான் சொல்லணும் சொன்னேன். கொப்பேர் மரம் என்னது? பேழை. ஓகே. வேற வேற யாராவது உங்களுக்கு பைபிள்ல தெரிஞ்ச மரம்? காட்டத்தி மரம் என்னது? சகை ஏறினாரு. வேற என்ன மரம்? வேற என்ன மரம்? வேற மரமே இல்லையா பைபிள்ல? கருவ மரம். கருவ மரம் இல்ல பைபிள்ல. ஸ்டார்ட். சிலுவை மரம். சிலுவை மரம். கருவ மரம் பைபிள்ல இருக்குல்ல. எங்க இருக்கு கருவ மரம்? இந்த இது ஒரு சம்பவம் சொல்றாங்களே, பேசிக்கிறாங்களே யார் ராஜான்னு சொல்லிட்டு மரம்லாம் பேசுறாங்களே, அந்த ஒரு சம்பவம். வேற மரம் உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆராய்ச்சி தானே. சொல்லுங்க. வேற மரம்? கருவாளி மரம். இவங்க ஃபோனில் இருக்கப்பெல்லாம் தூக்கிட்டுமா இங்கே வந்துருங்க. இங்கே வந்து உட்காந்தாதான் நீங்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. இவங்க ஃபோனில் உள்ளவங்க தான் பதில் சொல்கிறாங்க. நான் ஃபோன்லேயே போய் நடத்திப்பேன். இல்லைனா இங்கே இருக்கிறவங்க பதில் சொல்லணும். கருவாளி மரம். சூப்பர். தேவதாரு. தேவதாரு விருட்சம். வேற தேடுறாங்க பைபிளில். வினோதினி அக்கா ஏதாவது ஒரு மரம் சிக்குமா? தெரில. என்ன மரம்? சொல்லுங்க. யார? நாத்தான்வேல். நாத்தான்வேல அத்திமரத்தின் இதுல நிழல்ல கண்ட. வேற? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தூங்கணும்னே வந்திருக்காங்க இன்னைக்கு. கிச்சிலி மரம். ஒருத்தங்க பாட்டு எழுதுனாங்களே, காணுமே மரத்தை. இப்போ நீங்கள்லாம் அமைதியாக இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பைபிளில் இருக்க மரத்தை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எந்திரிங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எந்திரிங்க.
என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கேமரா வேற மறைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சாச்சா? உங்களுக்கு தெரிஞ்ச பைபிள் ஏதாவது தெரிஞ்ச மரம் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு உட்காருங்க. நகுலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு பைபிளில் தெரிஞ்ச மரம். மோசே மோசே முள் சரி, ஓகே, கை தட்டுங்க. என்ன மரம்? சரி, உனக்கு தெரிஞ்ச மரம் ஏதோ ஒரு மரம் சொல்லிட்டு உட்காரு. கேதுரு மரம், கை தட்டுங்க. உனக்கு தெரிஞ்ச மரம் ஏதாவது சொல்லிட்டு உட்காரு. எந்த மரம் அது? மரமே தெரியாதா? ஏதோ ஒரு மரம் பேரு பைபிள்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. புன்னை மரம். ஏதோ ஒரு மரம். மாமரம், கை தட்டுங்க. ஒரு மரம். இது ரொம்ப ஓவர் தானே. நம்ம மரம் நான் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு மரம் பைபிள்ல இருந்தோ ஏதோ தெரிஞ்ச மரம். ஏதோ ஒரு மரம் சொல்லு. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க இப்படி இருக்காங்க. டக்கு. தென்னை மரம், கை தட்டுங்க. காட்டுத்தி மரம், கை தட்டுங்க. திராட்சை மரம்லாம் இல்லையே. திராட்சை மரம் கிடையாது. வேற என்ன மரம்? ஏதோ ஒரு மரம். தென்னை மரம், கை தட்டுங்க. ஒலிவ மரம், கை தட்டுங்க. பனை மரம், கை தட்டுங்க. அத்தி மரம், கை தட்டுங்க. கொய்யா பழமா? கொய்யா மரம் தானே. கொய்யா மரம், கை தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க இவ்வளோ மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள்லாம் வந்து நல்ல கனிகள் கொடுக்குதா? நல்ல கனிகள் கொடுக்குதா? நம்ம சொன்ன மரங்கள்லாம் நல்ல கனிகள் கொடுக்குதா? நம்ம சொன்ன மரங்கள்லாம் நல்ல கனிகள் கொடுக்குதா? ஏதாவது கெட்ட கனிகள் கொடுக்குதா? எதுவும் கொடுக்கல. கெட்ட கனிகள் கொடுக்கறதும் இருக்கு, நம்ம அதை சொல்லல. நல்ல கனிகள் தான் கொடுக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம சொன்ன மரங்கள்லாம். இப்போ இந்த மரத்தோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ மரம்னா ஒரே மரம் இல்லை, மரத்துல வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பார்த்தோம். அதேமாரி நம்ம விசுவாசிங்கள வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? ஆளாலும் ஒரு டைப்பை. நம்ம ஒருத்தர் நட்டையாக இருப்போம், ஒருத்தர் குட்டையாக இருப்போம், ஒருத்தர் கோவப்படுவோம், ஒருத்தர் நம்ம சாந்தமாக இருப்போம், ஒருத்தர் தாழ்மையாக இருப்போம், ஒருத்தர் பெருமையாக இருப்போம். டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் நல்ல மரமாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல மரம்னா எப்படி இருக்கணும்? முதல் பாயிண்ட் 45 வசனம், 6ஆம் அதிகாரம் 45 வசனம், லூக்கா. பாருங்க, முதலாவது காரியம் நல்ல மரமாய் நாம் இருக்க வேண்டும், நல்ல மனிதர்களாய் நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிறப்ப நம்ம நல்ல மனுஷங்களா இருந்துட்டு செத்துடணும். அதானே? இருக்கிற வரையும் நம்ம எப்படியாவது நல்ல மனிதர்களாய் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாகவோ இல்லை முன்பாக இல்லையோ எப்படி வாழ்ந்துடணும்? நல்ல மனுஷங்களாக வாழ்ந்துடணும். அல்லேலூயா. இப்போ நல்ல மனுஷர்கள் முதலாவது எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு இருதயத்திற்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கும். அல்லேலூயா. அவங்க இருதயத்துக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கும். அதாவது இங்கே நல்ல எண்ணங்கள் மட்டும் சொல்லலை, நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள நல்ல காரியங்கள்னு சொல்லலை, நல்ல சொத்துக்கள்னு சொல்லலை, நல்ல பொக்கிஷங்கள். நம்ம இப்போ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நமக்கு சம்பளம் வருது, பட்ஜெட் போடுறோம், மாதம் இவ்வளோன்னு இருக்குது. இதே நமக்கு ஒரு சொத்து இருக்குது, நம்ம பூர்வீக சொத்து இருக்குன்னா இவ்வளோன்னு இருக்கும். ஆனால் பொக்கிஷனா எப்படி? நம்ம தான் வந்து ராஜா மாதிரி. அங்கே நமக்கு வந்து பொக்கிஷமாய் நமக்கு கிடச்சிருக்குன்னா இப்போ எவ்வளோ இருக்கும்? சொல்லி முடியாத அளவுக்கு இருக்குமா பொக்கிஷங்கள்? அதே போல தான் நம்ம இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல பொக்கிஷங்கள்னா இருதயத்தில் என்னென்ன இருக்கலாம்? நமக்கு நல்ல பொக்கிஷங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு வெளிப்படுகிற காரியம் எப்படி இருக்கும்? நல்ல காரியங்களாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதான் முடியாமோ சொல்லியிருக்காங்க, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் வெளியில் நல்லவங்க மாதிரி நடித்தாலும் உங்கள் கேரக்டர் என்ன பண்ணிடும்? உள்ள கெட்டது இருந்துச்சுன்னா வெளியே காட்டி கொடுத்துரும்.
நீங்கள் நல்லது உள்ளே வச்சுருந்தீங்கன்னா வெளியே வரப்போ என்ன வரும்? நல்லது தான் வரும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஏதாவது போய் சிக்கிடுறீங்களா கெட்டது பண்ணி? உங்களுக்குள்ளே கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசும்போது கண்டுபிடிச்சிடுவாங்க. உள்ளே வந்து வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க, உள்ளே ஏதோ ஒரு இருக்குது, ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும். அப்போ நமக்குள்ள என்ன நம்ம இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ணோம்? நல்ல பொக்கிஷமாகிய நல்ல காரியங்களை நல்ல எண்ணங்களை நமக்குள்ள வைக்க வேணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்ல மனுஷங்களா மாறணும்னா என்ன வேணும்? எங்க வீட்டில் எப்பயுமே ஒரு வார்த்தை ரவுண்டிங்ல இருக்கும். என்ன தெரியுமா? கெட்டானம் பிடிச்சவர். என்ன வார்த்தை? அது என்ன ஆணமோ எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக நான் ரிசர்ச் பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். கெட்ட எண்ணம் அது. அல்லேலூயா. கெட்ட எண்ணத்தை தான் கெட்டானம்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு யானை நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக யோசிப்பேன். சின்ன வயசுலேருந்து யோசிச்சிருந்தேன். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது அது? கெட்ட எண்ணம். அது வந்து கெட்ட எண்ணம், கட்டானம் ஆயிடுச்சு அது. இப்போ அந்த கெட்டானம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கணும்? நல்லானம் தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்லானம் தான் இருக்கணும். கெட்டானம் இருக்கக்கூடாது. அப்போ உங்கள் உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணம் அதை நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க. நம்ம அனைவரையும் தான் சொல்கிறேன். நமக்கு விரோதமாக நம்ம விசுவாசிங்க மேலே, தெரு மக்கள் மேலே, பக்கத்து வீட்டார் மேலே, அக்கத்து மேலே உங்களுக்கு கெட்ட எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அது உங்கள் வாயினால் வெளிப்படுத்துவீங்க, உங்கள் செயல்களால் வெளிப்படுத்துவீங்க. அது நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம நல்ல மரமாக இருப்போம். அதுதான் நல்ல கனிகள். அல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கெட்ட எண்ணம் உள்ளே வச்சுக்கிட்டு என்னது பாத்தியா மனசுக்குள்ள. நான் வெளியெல்லாம் சொல்லலை, வெளியெல்லாம் இப்படி சொல்ல மாட்டேன் யாரும். நமக்கே அட்வைஸ் பண்ண வராங்களாம். என்னது? நமக்கே அட்வைஸு. என்ன அப்படி யாராவது பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி யாரும் பார்க்கல. இவன் யாரு நம்மளை பற்றி பேசுறதுக்கு? இவன் மரகதாட்டி நினைக்கல. இவெல்லாம் யாரு நம்மளை பற்றி பேசுறதுக்கு? நான் யாரு? 3 பிள்ளைக்கு அம்மா அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் தான் கெட்ட எண்ணம். நம்ம கெட்ட எண்ணம் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உள்ள இதெல்லாம் சும்மா ஜாலியாக விளையாட்டான விஷயம். சீரியஸான விஷயம்னு ஒன்று வரும் தெரியுமா? ஒரு பிரச்சனைகள், சண்டைகள் அப்படி வரும் தெரியுமா? அப்படி வரப்போ என்ன வரும்? உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கடைசியில் என்ன காமிப்பாங்க? அதை நோண்டி நோண்டி எடுக்கும் போது தான் தெரியுது, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் நிறைய இருக்கும். என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க? இருக்கோ உள்ள இருக்கோ? எல்லாம் அமைதியாகி என்ன முறைக்கிறாங்க எல்லாம். இருக்கோ? நான் சொல்லலப்பா இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நல்ல மரமாக இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நல்ல எண்ணம் இருக்கணும். கெட்ட மரமாக இருந்தீங்கன்னா கெட்ட எண்ணம் உள்ளே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலாம் தெரியாது, ஆனால் என்ன வந்துடும்? கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்? தானாக வெளியே வந்துடும். அல்லேலூயா. இதை வந்து இப்போ புதுசாக ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்களே, இங்கிலீஷ் பைபிள்னு ஒன்று. அதில் வந்து படிக்கும்போது ஒரு அழகாக ஒரு வார்த்தை ஒன்று, எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வசனத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன், ரெட் கலரில் ஒரு எக்ஸ்பிளைன் போட்டிருந்தாங்க அந்த புக்கில் படிக்கிறப்போ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா, இப்போ ரோஸ் தெரியுங்களா எல்லாருக்கும்? ரோஸ்லேயே பல விதமாக இருக்கா? எல்லா ரோஸ்லேயும் தேனி பூச்சி வருமா? வரும். தேன் இருக்கிற பூச்சி ரோஸ்லலாம், ஒரிஜினல் ரோஸ்லலாம் வந்து என்ன வரும்? தேனி பூச்சி உட்காந்து தேன் எடுக்கும். பிளாஸ்டிக் ரோஸ் இருக்குல்ல, பார்க்க எப்படி இருக்கும்? ரோஸ் மாதிரியே இருக்கும். அதில் தேன் வருமா? தேனி? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பார்க்க எப்படி வந்து ரோஸ் மாதிரியே இருந்தாலும் தேனி காட்டி கொடுத்துரும். என்னது? தேனி காட்டி, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தேனி காட்டி கொடுத்துரும். நம்ம வெளியே என்னதான் நடித்தாலும் நம்ம மூஞ்சே, நம்ம சொற்களே, நம்ம செயலே வந்து நமக்குள்ளே நல்ல எண்ணம் இருக்கா கெட்ட எண்ணம் இருக்கான்னு காட்டி கொடுத்துரும். ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனில் அது. அல்லேலூயா. அப்போ நம்ம வெளிப்படுகிற காரியங்கள் நம்மளால அடக்க முடியாது. நம்ம என்ன தான் வெளியே நினச்சாலும். இப்போ நான் இப்படிலாம் இப்படி பாருங்க, டைலாம் கட்டியிருக்கேன். இப்போ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எல்லாருக்கும் நல்லா இருக்கா? அங்கிள் சொல்லிட்டாங்க ஆவரேஜ் அப்படின்றாங்க அங்கிள். பரவாயில்ல, உண்மையை மட்டும் பேசியிருக்காங்க அங்கிள். இப்போ இது வந்து நான் இப்போ இது பேரை இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? நான் ப்ரொஃபஷனலாக வந்திருக்கேன், என்ன நான் டீசெண்டாக காமிச்சிக்கிறேன்னு அர்த்தம். இப்படி பண்ணால் நான் டீசெண்ட் ஆகிட முடியுமா? இப்படி நான் பண்ணால் நான் டீசெண்ட் ஆகிடுவேனா? இல்லை இப்படி பண்ணால் நான் நல்ல பையனாக ஆகிடுவேனா?
உள்ளுக்கு இருக்கிற காரியங்கள் தானாக வரும். தேனி பூச்சி காட்டி கொடுத்துரும், நான் ஒரிஜினலா நான் டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது காரியம், நல்ல மரமாக இருந்தால் நல்ல, அப்படி சொல்லவே இல்லையே, இருதயத்தில் நல்ல எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு முறை என்ன? சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை அதானே அவர் கற்றுக் கொடுத்தது. என்ன அடிச்சுட்டாங்க, என்ன வீட்டில் வந்து இது பண்ணிட்டாங்க, இப்படி என்ன ரோட்டில் வச்சு பேசிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல எண்ணம். சரி, தெரிஞ்சுப்பாங்க அவங்க, என்னது தெரிஞ்சுப்பாங்க, விடுங்க, எப்படியும் புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் நல்ல எண்ணம். அல்லேலூயா. பிடிச்சிட்டு அவன் என்ன அப்பயே இப்படி அடிச்சா, என்னை அப்பயே திட்டினா, இவெல்லாம் எங்கே உருப்பிட போறா அப்படின்னு இப்படி நம்ம பண்ணுவாங்களா? அது என்னது? மண்ணை வாரி விடுறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ளே என்ன எண்ணம் இருக்கணும்? நல்ல எண்ணம் இருந்து நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தீங்கன்னா, நல்ல மரமாக வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு நிழலில் நிறைய பேர் வருவாங்க. அல்லேலூயா. உங்கள் நிழல் எல்லாம் வரணுமா வேணாமா? அப்போ நல்ல எண்ணம் உள்ளே இருக்கணும். நிறைய பேர் அமைதியாக இருக்க பார்த்தா நான் பேசுகிறது எங்கே குத்துதான் என்னன்னு தெரில. நிறைய பேர் அமைதியாக, சில பேர் என்ன முறைக்கிறாங்க, நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க, தெரில. நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு? இருதயத்தில் நல்ல எண்ணம் இருக்கவங்க தான் நல்ல மரமாய் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. படிச்சிட்டிங்களா? ரெண்டாவது காரியம், ஒரு நல்ல மரம்னா அந்த நல்ல மரம் துரோகம் செய்யாது. அல்லேலூயா. நல்ல மரம் என்ன பண்ணாது? இப்போ யூதாஸ் காரியத்தை பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்கு? துரோகியான யூதாஸ் காரியத்தை என்ன பண்ண, எல்லாம் சொல்லுங்க. எழுதி முடிங்க, டைம் கொடுக்குறேன். டக்கு டக்குன்னு எல்லாம் முடிங்க. எழுதி முடிச்சு பார்த்தீங்கன்னா தானே பேச முடியும். எழுதி முடிச்சாச்சா? ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? அழகதாண்டி மட்டும் முடிக்கல, முடிச்சிட்டிங்களா? இப்போ எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? இப்போ யூதாஸ் காரியத்தை என்ன சொல்கிறாங்க? துரோகின்னு சொல்கிறாங்க. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணாரு? 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும்? காட்டி கொடுத்த யூதாஸ்ன்னு சொல்லியிருக்கணும். இது என்ன துரோகி? மத்தேயு மார்க்லாம் இதே வசனங்களை போய் பார்த்தீங்கன்னா, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை என்பவர்கள் என்ன மத்தேயு மார்க்கில் இருக்குது. லூக்காவில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? துரோகியான யூதாஸ் காரியத்தில். அது என்ன இவரை மட்டும் துரோகின்னு சொல்கிறாரு? கூட இருந்து குளிப்பறிச்சிட்டாரு. நல்ல ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரையும் துரோகின்னு யாரை சொல்லுவோம்? நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க பார்ட்டி நம்ம துரோகின்னு சொல்ல மாட்டோம். நம்ம கூட இருந்து முதுகில் குத்துறாங்களே, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? துரோகின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நல்ல மரம் எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் துரோகியாக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் மரத்தையே எடுத்துக்கோங்களேன். ஒரு மரம் நமக்கு துரோகம் பண்ணுமா? தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணுமா? மருந்து போடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, அதுக்கு கிளைகள்லாம் நீங்கள் வெட்டி விடுறீங்க, துரோகம் பண்ணுமா? மரம் பண்ணுமா? உங்கள் வீட்டில் இருக்க மரம் பண்ணுதா? வீட்டில் மரம்லாம் வச்சுருப்பீங்களே, சரி செடி பண்ணுதா? பண்ணல, ஏதோ ஒன்று கொடுத்துருதில்ல, ஏதோ ஒரு பழமாவது கொடுத்துருதில்ல. அப்போ மரத்துக்குள்ள ஒரு நேச்சர் என்னது? அது நமக்கு துரோகம் பண்ணாது. நான் உனக்கு நான் ஏன் கொடுக்கணும் பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காமலாம் இருக்காது. என்ன பண்ணோம்? நம்ம அதுக்கேற்ற மருந்து வச்சா அதுக்கேற்ற கனிகளை அது கொடுக்குது. ஆனால் மனுஷங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? துரோகம் பண்ணுவாங்க. துரோகன்ற வார்த்தைக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன் யாரா சொல்லுங்க? துரோகம் ஏமாக்க சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பர் டெஃபினேஷன். என்ன தெரியுமா? அப்படியே ஒரு உறவாடுதல், அப்படியே நம்ம கூட இணைந்து, அப்படியே நம்ம ஒன்றாய் கலந்துருப்பாங்க, நம்மளை குத்திட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இது பேர் தான் என்னது? துரோகம். சூப்பர் டெஃபினேஷன். கை தட்டுங்க எல்லாரும். இப்படிப்பட்ட துரோகிகளாக இருந்தோன்னா நம்ம நல்ல மரம் கிடையாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட துரோகி நம்மளை பார்த்து யார் வாயிலையும் வரக்கூடாது. என்னது? துரோகின்னு வந்துடக்கூடாது. யாருக்கு துரோகம் பண்ணுவாங்க? நீங்கள் பொதுவாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு யாருக்கு துரோகம் பண்ணுவாங்க? நிறைய பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறாங்களா? எவ்வளோ பாசமாக ஒரு அன்பாய் நம்மளை மீட் எடுத்தாரு, துரோகம் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? நமக்கு உயிரை கொடுத்தது அவரு,
நமக்கு ஜீவனை கொடுத்தது 2 ஒன்று தான். அவர் ஜீவனை கொடுத்தது அவரு, நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது அவரு, நமக்கு வீடு, நிலம், காசு, பணம் எல்லாத்தையும் கொடுத்தது அவரு. அப்புறம் மிச்ச காரியங்கள், நமக்கு சந்தோஷம், சமாதானம், நீதி எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். அவரை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அவர் கொடுத்ததை தேடி ஓடுவாங்க. இதெல்லாம் என்னது? நம்மளை நம்பி பண்ணார் பார்த்தீங்களா? அதுக்கு செஞ்ச துரோகம். அல்லேலூயா. அவர் கொடுத்ததுன்னா யாரை தான் தேடணும்? அவரை தான் தேடணும். அவரை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது அவர் கொடுத்ததை தேடி ஓடணும்னு வைங்களேன், ஆண்டவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அதை பிடுங்கிறதுக்கு. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? நம்ம அவர் கொடுத்ததை நம்ம தேடி ஓடிட்டு, ஏசப்பா வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன்லாம் நம்ம சொன்னோன்னு வைங்களேன், அவர் ஆண்டவர் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, என்ன பண்ணிடுவார்? அழகாக பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பார். ஆமேன். நம்ம ஒரு நல்ல மரம்னா என்ன பண்ணணும்? துரோகம் பண்ணவே கூடாது. நல்ல கனிகள் கொடுக்கணுமா இருக்கு? என்ன பண்ணக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவோம். 2வது ஊழியக்காரங்களை துரோகம் பண்ணுவோம். ஊழியக்காரங்களுக்கு பண்ணுவோமா? ஊழியக்காரங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா? பண்ணுவோம். ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இரவும் பகலமாக வந்து உழைச்சி நமக்காக நம்ம வீட்டில் கடந்து நம்ம பிரச்சனைகளை கலந்து கொண்டு நம்ம சமாதானத்துக்காக போராடி நம்ம சமாதானத்தை வரவழைச்சு அதில் சந்தோஷப்பட்டு தான் உடலை வருத்தி கொண்டு சாப்பாடு கூட இல்லாமல் சில நாட்கள் கடந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அசால்ட்டாக அவங்கள துரோகம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. இந்த துரோகம் இருக்க ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணவே கூடாது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணால் நம்ம நல்லா இருக்க முடியுமா? ஏன்னா தேவன் அவங்கள நம்மளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை மீட்டெடுத்தார் அவர்கள் மூலயமா. எவ்வளோ பெரிய தியாகங்கள் இதெல்லாம். அவங்களுக்கு விரோதமாக நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. 3வதாக பெற்றோருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுவாங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? துரோகம் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள். அதுக்கப்புறம் மற்றவர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, வெளியில் பார்க்குறவங்க, நம்ம கடன் வாங்கினவங்க, அது மாதிரிலாம் துரோகம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட துரோகங்கள்லாம் இருக்குது. இந்த துரோகங்கள்லாம் நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க? கர்த்தருக்கு, பெற்றோருக்கு, ஊழியக்காரங்களுக்கு இல்லை, நமக்கே நம்ம பண்ணிக்கிற துரோகங்கள் அது. அல்லேலூயா. ஃபைனல் ரிசல்ட்டு, அந்த கடைசி பலன் என்ன? யாருக்கு தான் வந்து சேரும்? அவனவன் கிரியைக்கு தக்க பலனை யாருக்கு தான் கொடுப்பாரு? அவனவனுக்கு தான் கொடுப்பாரு. இப்படி நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டே போனோன்னு வைங்களேன், அந்த துரோகங்கள்லாம் ரிப்பீட் அடிக்கும் நமக்கு. நியூட்டன்ஸ் 3rd லா தான் என்ன சொல்லுது? நியூட்டன்ஸ் 3rd லா என்ன சொல்லுது? சொல்லுங்க எல்லாம். சொல்லுங்க ஜான்சி அக்கா, நியூட்டன்ஸ் 3rd லா என்ன சொல்லுது? தெரியாதா? மரகதாட்டி சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுங்களா? நியூட்டனின் 3ஆம் விதி என்ன சொல்லுது? சொல்லுங்க. சயின்ஸ் தான். நியூட்டனின் 3ஆம் விதி என்ன சொல்லுது? தமிழ்ல தெரியுமா இருக்காது? ஃபார் எவரி ஆக்ஷன் ஈக்குவல் ரியாக்ஷன். சொல்லுங்க. பாருங்க, எங்க அத்தை நேரில் வேற இல்லாமல் போயிட்டாங்க, ஃபோன்ல இருந்து சொல்றாங்க, நம்ம மேலே எது போட்டாலும் ஏன் மேலேயே இருக்க மாட்டுது? இப்படி மேலே போட்டால் மேலே தானே போகணும், ஏன் கீழே வந்துடுது திரும்ப? புவியீர்ப்பு சக்தி. அப்போ அது மாதிரி நம்ம வந்து எது பண்ணாலும் அது ரிட்டன் நமக்கு அடிக்கும். அது ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இதுதான் வந்து தேவன் உண்டாக்குன ஒரு நம்ம எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? தேவன் நமக்கு அழகாக எக்ஸாம்பிள்லாம் நமக்கு காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு பால் இப்படி தூக்கி போட்டேன்னா திரும்ப இப்படி செவத்தில் அடிச்சா யார் மூஞ்சிக்கு தான் வரும்? நம்ம மூஞ்சிக்கு தான் வரும். அதே தான் நம்ம போய் இப்படி துரோகம் பண்ணால் திரும்ப எங்கே தான் வரும்? நமக்கு தான் வரும். தெரியுதா? நம்ம மனசு ஃபுல்லாக ரொம்ப வஞ்சனையாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? துரோகமே இல்லாமல் ஒரு நல்ல பிள்ளையாய் ஹல்லேலூயா அப்படி இருக்கணும். ஆமென். இங்கே வந்துட்டு நின்றுட்டு ஹல்லேலூயா இப்படி பாடினாலாம் நமக்கு எதாவது. நல்ல மனிதர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல மனிதர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம விசுவாசிகள் என்ற பெயர் நீடிக்கும். ஆமென். இப்போ 2 காரியம் பார்த்தோமா? முதல் காரியம் என்ன? இருதயத்தில். 2வது காரியம் துரோகம் பண்ணக்கூடாது. 3வது காரியம் 47ஆம் வசனமும் 48ஆம் வசனமும் வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ம் ம் ம்
மூன்றாவது ஒரு நல்ல மரத்துக்குள்ள சரியான தன்மை என்ன தெரியுமா? அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அசைக்கப்படாது. அல்லேலூயா. அசைக்கப்படாத ஒரு மரம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆலமரம். ஆலமரத்தை அசைக்க முடியுமா? நோ சான்ஸ். எவ்வளோ புயல் வந்தாலும் தாங்குற மரம் என்ன? புயல் வந்தாலும் தாங்குற மரம். கை தட்டுங்க அத்தைக்கு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன மரம்? பனை மரம். காற்றை எவ்வளோ இருந்தாலும் தாங்கும். அந்த தாங்குற அளவுக்கு சக்தி வந்து எதுக்கு இருக்கு? அப்போ இப்போ பாருங்க, நான் எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி பனைமரை போல நம்ம வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ஆலமரத்தை போல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நம்ம அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் நம்ம நல்ல மரம். அல்லேலூயா. இப்படி தொட்டோனே முடிச்சுட்டு விழுவுற மரம் நல்ல மரமா? போல அங்கே பாருங்க, எங்கள் ஆண்டி கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க. கை இருக்குல்ல எல்லாருக்கும்? நல்லா கை தட்டுங்க. அது வந்து போலான மரம். நல்ல மரம்னா எப்படி இருக்கணும்? அசைக்கவே பட முடியாது. ஒரு மரத்துடைய தன்மையை எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டு. வேறு அதை வெட்டி பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற அந்த ரிங்கை வச்சு கண்டுபிடிப்பாங்க. உள்ளே இருக்கிற அந்த மரத்துடைய ஆணி வேறு. மரத்தை வெட்டினீங்கன்னா உள்ள அதோடைய டெப்த் இருக்கும்ல, அந்த அடர்த்தி சொல்லுவாங்கள்ல, அந்த அடர்த்தியெல்லாம் வச்சு சில மரத்தெல்லாம் வெட்டினீங்கன்னா உள்ள ஓட்டை இருக்கும். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஆலமரம், புளிய மரத்தெல்லாம் வெட்டினீங்கன்னா உள்ள ஓட்டை இருக்காது. நல்லா வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும் இந்த மரங்கள்லாம். இப்போ இந்த மரங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள ஓட்டை இருக்க மரம்லாம் ஒரு லைட்டாக ஒரு காற்று அடிச்சுன்னா முறிச்சிக்கிட்டு விழுந்துடும். இப்போ நம்ம எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும்? நல்லா வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல அசைக்கப்படாத ஒரு தன்மையோடு நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு? அசைக்கவே முடியாது. என்ன பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பன் யாரு? எவன் வேணாலும் வாங்கடா, என்ன பிரிக்க முடியாதுன்றாரு. எப்படி சொல்றாரு? எப்படி தானே சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை அவர் டீசெண்டாக எழுதியிருக்காரு. நம்ம இப்போ பாசப்படி எப்படி சொல்லணும்? எவன் வேணாலும் வாடா, என்னை பிரித்து காமி பார்ப்போம் ஆண்டவருடைய அன்பை விட்டு, அப்படி தானே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம அசைக்கப்படாத வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியுமா? வாழ்கிறோமா? இல்லை, வாழ முடியுமா? முடியும். ஏன்னா பவுலும் ஒரு மனுஷன் தானே, வாழ்ந்திருக்காருல்ல. அப்போ அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. அசைக்கப்படாத வாழ்க்கை எப்போ நம்ம வாழ முடியும் தெரியுமா? ஒரு மரம் அசைக்கப்படணும்னா அதோடைய ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். கரெக்டா? அதோடைய அஸ்திபாரம் கரெக்டாக இருக்கணும். ஒரு வாழை மரமோ இதை நடுறோன்னா எத்தனை அடிக்கு குழி நோண்டுவோம்? ஒரு 3 அடி, இல்லை ஒரு 3 அடி தான் நோண்டுவோம். 3 அடிக்கு நோண்டுவோம். பெரிய மரங்கள்லாம் ஒரு 5 அடி கூட நம்ம நோண்டுவோம். ஒரு அடி இல்லை அரை அடியில் நோண்டி வச்சா என்ன ஆகும்? பேத்துக்கிட்டு விழுந்துடும். அப்போ அந்த அஸ்திபாரம் நம்ம கரெக்டாக, அதில் நம்ம என்னென்னமோ மருந்து போடுவோம், கரை ஏறாததுக்கு போடுவோம். அப்போ அந்த அஸ்திபாரம்லாம் என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சா மட்டும்தான் அது வளரும் போது நல்ல மரமாக சரியான மரமாக வளரும். அந்த நம்ம அப்படி சரியான அந்த மருந்துகள் அதெல்லாம் போடலன்னா என்ன ஆகும்? பாதியிலே அது கெட்டு போயிடும். இப்போ இந்த மரத்தின்படி நமக்கு நம்ம அந்த ஆழமான அஸ்திபாரம் எதில் தெரியுமா போட்டிருக்கு? அந்த வசனம் சொல்லுது 47, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறீங்களோ உங்களுடைய அஸ்திபாரம் ஆழமாய் போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில் ஆழமான அஸ்திபாரம் போட்டவர்கள்லாம் அவங்க கெட்டு போனதாய் சரித்திரம் இல்லை, அசைக்கப்பட்டதாய் சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கெட்டு போகக்கூடாது, நான் அசைக்கப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் ஆழமாக ஒரு அஸ்திபாரம் போடுங்க. பார்த்தோம்ல, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது புது பாட்டு வருதுன்னு கேட்டோம்ல. நம்ம வார்த்தையில் தேங்குது, நம்ம ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே தேங்குது, அது மூலமா புதிய பாடல்கள் வருது. பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம்ல. அது போல தான் ஆண்டோடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு நம்ம அஸ்திபாரம் போடப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழுவோம். அல்லேலூயா. ஒரு நல்ல மரத்துக்கு இருக்க வேண்டிய தன்மை என்ன? பெரும் வெள்ளம் வந்தாலும், நீரோட்டம் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களில் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் அஸ்திபாரம் போடும் பொழுது நீங்கள் அசைக்கப்படாத மரமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம மேலே என்ன போட போகிறோம்?
என்ன பண்ணுவோம்? மேலே கூடாரம் போட போகிறோம். ஷெட்டு போட போகிறோம் மேலே. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அஸ்திபாரம்லாம் மேலே போட்டு தானே இருக்குது மாடி. என்ன பண்ணுவோம்? பில்லர் தூண் அமைப்போமா? தூண் எப்படி அமைப்பாங்க? நல்லா காங்கிரீட் போட்டு அசைக்க முடியுமா? அதுக்கு மேலே வச்சு ஷீட்டை வச்சு இது பண்ணுவாங்க. கரெக்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, ஷீட்லாம் இப்போ பார்த்துருக்கீங்களா? ஷீட்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு கஜா புயல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷீட்டு நிற்குமா? காங்கிரீட் ஸ்ட்ராங்கு. ஒரு கஜா புயல் வருதுன்னா ஷீட் நிற்குமா? ஷீட்டு பேத்துக்கும்ல. அந்த தூண் நிற்கும், ஆனால் சீட்டு பேத்துட்டு போயிடும்ல. ஆனால் ஒரு மரம் வச்சுக்கோங்க, நல்லா நீங்கள் இதாகவே போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரம் முறிச்சிக்கும்ல. ஆனால் நீங்கள் சொன்ன ஆலமரம், பனை மரம்லாம் கஜா புயல் வந்தால் நிற்கும்ல. ஆலமரம் ஏதாவது கஜா புயலில் விழுந்திருக்கா? விழுந்தது இல்லைல்ல. அப்போ அதெல்லாம் நல்ல ஒரு ஆழமான ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அஸ்திபாரம் போட்ட மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நல்ல ஒரு அஸ்திபாரம் போட்டிங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அசைக்க முடியாது. ஆமேன். அசைக்கப்படாத ஒரு மரமாய் வாழ்கிறவர்கள் தான் யாரு? நல்ல மரமாய் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் அசைக்கப்படாத மரமாக வாழ போகிறேன்னு நினைக்கிறீங்க? இந்த அல்லேலூயாவுக்கு முறிச்சிக்கிட்டு விழ வேண்டியதான். நீங்கள் எத்தனை பேர் அசைக்கப்படாத மரமாக வாழணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற அல்லேலூயா இப்படி வந்து இந்த மைக் வழியாக வந்து அந்த ஃபோனுக்கு போகணும். இப்படி பண்ணிங்கன்னா ஃபோனில் கேட்காது. இந்த மைக் மட்டும் தான் அந்த ஃபோனில் கேட்கும். இந்த மைக் மட்டும் தான் அந்த ஃபோனில் கேட்கும். நீங்கள் சொல்கிற அல்லேலூயா எப்படி இருக்கணும்? இந்த மைக் வழியாக உள்ளே வந்து இப்படி போய் அப்படி போய் அங்கே வரணும். சரியா? அப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் தம்பி. அதை செக் பண்ணணும் முடிச்சுட்டு கேட்குதா இல்லையான்னு. ஓகே, அல்லேலூயா. ஆமேன். 3 காரியங்கள் பார்த்தோம். இது என்னது? இருதயத்தில் இப்படிலாம் பேசிங்கன்னா முடிச்சுட்டு போயிடுவேன். சொல்லுங்க. அதை பண்ணுப்பான்றாங்க சில பேர். அதானே முடிச்சுட்டு போப்பா முதல்ல, அதானே இல்லையா? நீங்கள் உங்கள் மக்களுடைய கருத்தையே நான் வந்து எடுக்கிறேன். நீ எடுப்பா இல்லை முடிச்சுட்டு போப்பா. எடுப்பான்னு சொல்கிறவங்களும் உங்களை கைகளை உயர்த்தி உங்கள் ஓட் பண்ணலாம். சரி முடிச்சிருப்பா, இதோட முடிச்சிருன்றவங்களாம் உங்கள் கையை உயர்த்தி ஓட் பண்ணலாம். இப்போ இந்த நோட்டா ஓட் போட்டவங்களாம் யாரு? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது பண்ணுப்பா, எங்கள் விதி. ஏதாவது சொன்னீங்கன்னா திட்டுவீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் உக்காந்துருக்காரு, அவர் விட்டுருவார் என்ன? அதானே சொல்ல வரீங்க இல்லையா? என்ன பண்ணலாம்? சரி, நம்மலாம் வந்து வயசாகிடுச்சு, நிறைய பேர் ஆன்ட்டியாக வேறு ஆகிட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்படி கால் வலி கை வலிலாம் வந்திருக்கும். அந்தமாரி கை வலி கால் வலி இருந்தவங்களாம் கை தூக்குங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவர் முன்னாடி எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்றவங்க மாதிரி உண்மையை சொல்லுங்கள். நாங்கள் என்ன திட்டவா போகிறோம்? கால் வலிக்குது, கேட்டு கேட்டு காதை வலிக்குது, எல்லாரும் கை தூக்குங்க. கால் வலிக்குதுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே. கை வலிக்குதுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அதான் கை வலிக்குது எப்படி தூக்க முடியும்னு கேட்குறீங்களா? சரி, என்னால் உட்கார முடியல இடுப்பு வலிக்குது அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. ஓகே, எல்லாமே வலிக்குதா? சரி, இப்போ சொன்னவங்களாம் உட்காந்துக்கோங்க. மீதி பேர்லாம் எந்திரிச்சிருங்க. மீதி பேர்லாம் எந்திரிங்க. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். சொன்னவங்க மட்டும் உட்காருங்க. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு. மீதி பேர்லாம் எந்திரிச்சிருங்க. மூட்டு வலி இருக்கவங்களாம் உட்காந்துக்கோங்க, எந்திரிக்காதீங்க. ஜபத்தோட ஜெயகீதங்கள்ல 396வது பாடலை பாடுவோம். பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். நல்ல கரங்களை தட்டி. உங்களுக்கு கை கால் வலிலாம் இல்லையில? கை கால் தலி இல்லையில? நல்ல கரங்களை தட்டி. நான் என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னே சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். இன்பம் காண்பேன்
திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாய். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாய். இலையுதிராமரம் நான், இலையுதிராமரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், செய்வதெல்லாம். சொல்லும் அபிஷேக ஒளிவ மரம், அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் வளர்கின்றவர். நானும் அபிஷேக ஒளிவ மரம், தேவாலயத்தில் வளர்கின்றவர். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒளிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒளிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை. நல்லா உற்சாகமாய், என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்து. அல்லேலூயா. இப்போ கால்வலி இல்லாதவங்களுக்குலாம் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சா? ஃப்ரீ ஆயிடுச்சுல? உட்காந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். இப்போ கால் வலி உள்ளவங்களாம் எந்திரிங்க. கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, எல்லா வலி இருக்கவங்களாம் எந்திரிங்க. டக்கு 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 டக்குன்னு எந்திரிங்க. வலி இருந்தா மட்டும் எந்திரிங்க. இப்போ இதுவரையும் பாடினவங்க, எந்திரிச்சு நின்று பாடினவங்களாம் யாரும் வாயை திறக்கக்கூடாது. ஓகே, லிப்ஸ் அந்த ஃபிங்கர். ஓகே, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்படிதான் சொல்லுவோம் நாங்கள். சி, மாற்றி சொல்லிட்டேன்னா ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ். ஓகே, சரி. இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ண போறீங்க? பாட போறீங்க. இதே பாட்டை பாடுவோம்லாம் சேர்ந்து. இன்பம் காண்பேன் திருவார்த்தையில். பீட் போடாத. அவங்க கைவலி கால்வலி பீட்டு போட்டு உற்சாகமாக பாட தேவையில்லை. ஸ்லோவாகவே பாடலாம். ஓகே. இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாய். இன்பம் காண்பேன் ராப்பகலாய். இலையுதிராமரம் நான், இலையுதிராமரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் வளர்கின்றவர். நானும் அபிஷேக ஒலிவ மரம். அதான் கை கால் வலிக்குது, அப்புறம் ஏன் முட்டு கொடுத்து நிக்கிறீங்க? கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. நம்பிக்கை வைத்துள்ளேன் என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா. போயிடுச்சா கால் வலி கை வலிலாம்? உட்காருங்க, போதும். இதுக்கு மேலேனா கால் வலி எக்ஸ்ட்ரா தான் ஆகும். இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிட்டிங்களா? எல்லோரும் ஃப்ரீ ஆகிட்டிங்களா? ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லா சத்தமாக ஆண்டவருடைய நம்ம ஃப்ரீயாக கேட்க முடியும். கரெக்டாக தானே நான் சொல்கிறது? எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நம்ம கேட்டோன்னா நம்ம ஆண்டவர் சொல்கிற வார்த்தை புரியுமா? கேட்க தோணுமா? தோணாதில்ல. அப்பப்போ இப்படி ஃப்ரீ பண்ணிக்கிட்டா தானே நமக்கு கேட்க தோணும். உங்களுடைய நலனுக்காக தான் நான் பண்ணுறேன். அல்லேலூயா. இது வரையும் எத்தனை பாயிண்ட் சொன்னால் பார்க்காம சொல்லுங்கள்லாம். 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு இருதயத்தில் நல்ல எண்ணம் இருக்கணும். 2வது பாயிண்ட்டு துரோகம் பண்ணக்கூடாது. 3வது பாயிண்ட்டு எப்படி இருந்தால் அசைக்கப்பட மாட்டோம். பார்த்துட்டாங்கப்பா அதுக்குள்ள. என்ன அஸ்திபாரம்? கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஒரு அஸ்திபாரத்தை, ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம அஸ்திபாரம் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டால் மட்டும்தான் அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாயிண்ட். 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஓகே, கேக்குதா? ஆண்டவரே சத்தமாக தான் பிரசங்கம் பண்ணார், அதனால தான் அப்படி பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னது இங்கே? என்னது? நல்ல நிலத்தில் அது முளைத்து 1 100ஆக
பலன் கொடுத்தது. 4வதாக நல்ல மரத்துக்கு குறிக்க என்ன தெரியுமா காரியம் இருக்கும்? பலன் கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. கனி கொடுக்கிறதாகவும் பலன் கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஒரு நல்ல மரத்தை நம்ம எப்படி அடையாளம் காணலாம்? பலன் இருக்கும். அது மூலயமா ஏதாவது பலன் இருக்கும்ல. இப்போ ஒரு வாழை மரம், அதில் என்ன பலன் நமக்கு கிடைக்குது? வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை இலை, வாழை நார், தட்டு, தண்ணி, இவ்வளோ யூஸ் ஆகுது. 8 காரியம் வாழை மரத்தில் யூஸ் ஆகுது. ஒரு தென்னை மரம் என்னென்ன யூஸ் ஆகுது? தேங்காய், இளநீ, ஓலை, கீத்து, விளக்கமா பாடை கட்டுவாங்க, தேங்காய் எண்ணெய், விளக்கமாறு, குடிசை, அதான் சொல்லிட்டாங்க. வேற 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 என்னது? ஒரு சட்னி, தேங்காய் சட்னி. ஒருத்தரா சொல்லுங்க. ஒருத்தரா. கரண்டி, உத்திரம். பாட்டி சொல்லுங்க. ஒரு நிமிஷம். உத்திரம், கயிறு, தேங்காய் பால், பாத்திரம் கழுவுறாங்க, கயிறு சொல்லிட்டாங்க. வீடு கட்ட என்னத்துல உதவும்? கீத்து, பாலை, கிரிக்கெட்டு. நாங்கள் அதில் தான் கிரிக்கெட் பேட் செய்வோம். வேற சொல்லிட்டாங்க. தாங்க என்ன? கொட்டாங்கச்சி. இப்போ காசு கொடுத்தா காசு. வேற ஆடை எங்கேருந்து வருது தானே? வேற குழம்புக்கு தான். நீங்கள் சொல்லாத நான் ஒன்று சொல்லவா? தேங்காய் பூ கிடைக்கும். யாராவது சொன்னீங்களா? தேங்காய் பூவை குழம்புல போடுவீங்க? எந்த ஊர் தேங்காய் பூ குழம்புல போடுறாங்க? அந்த பூ இல்லை, தேங்காய் பூ வரும்ல, தெரியாதா? அது இல்லை, தேங்காய் கீழே விழுந்து உடச்சி பூ பூக்கும்ல, அது யாரா சொன்னீங்களா? அது பாலை இல்லை, அது பூ, தேங்காய் பூ. ஓகே, முடிஞ்சிருச்சா? பாருங்க, தென்னை மரத்துக்கு இவ்வளோ போட்டி போட்டு இவ்வளோ பலன் கிடைக்குது தென்னை மரம். இப்போ சொல்லுங்க, சுதாமா என்ன பலன் கொடுக்குறாங்க சொல்லுங்க. போட்டி போட்டு சொல்றது இல்லையா? சுதாமா இந்த ஜபத்தில் வர்றதுனால் பலன்கள் என்ன சொல்லுங்க லைனா. சுறுசுறுப்பா இருப்பாங்க, தண்ணி பிடிச்சி வைப்பாங்க, சூப்பரு. வழங்கால நிற்பாங்க, சூப்பரு. சீக்கிரம் கிளம்பி வருவாங்க, சூப்பரு. சூப்பரு. இப்போ கை தூக்குனாங்களே வாழைய சின்ன ஃப்ரெண்ட்ஸ்னு, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா ஜபம் நடத்துவாங்க. இதெல்லாம் என்ன பலன்? இதெல்லாம் இப்போ இவங்க ஜபத்துக்கு வரதுனால நமக்கு என்ன பலன்னு கேட்குறேன் நான். உதவி செய்வாங்க, தண்ணி பிடிச்சி வைப்பாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு பலன். இப்போ சுதாமாக்குள்ளே இவ்வளோ பலன்கள் இருக்கா இல்லையா? ஏன்னா அவங்க யாரு? நல்ல மரம், குட் ட்ரீ. அவங்க எல்லாம் கை தட்டுங்க. குட் ட்ரீ அவங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அவார்டு கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. இப்போ வாங்க அடுத்து ஏமாக்காக்கு வருவோம். ஏமாக்கா ஜபத்துக்கு வர்றதுனால் பலன்கள் சொல்லுங்க எல்லாம் டக்கு டக்குன்னு. நல்லா பாடுவாங்க, நல்ல பலன்கள் சொல்லுங்க. லைனா சொல்றது இல்லையா? ஏமாக்கா வர்றதுனால பலன்களே இல்லையா? ஊழியத்துக்கு போவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. விபிஎஸ்க்குலாம் வெட்டி வெட்டி கொடுத்தாங்களே சாட்டில், எங்கே போச்சு எல்லாம்? டேரக்டராக இருந்தவங்களை எவ்வளோ நடத்துனாங்க, எல்லாம் மறந்துடுறது. ஏமாக்கானாலே அப்படிதான். என்ன ஏமாக்கா? கரெக்டா? அதுதானே எல்லாருக்கும். ஏமாக்கா அவ்வளோ பலனே இல்லையா ஜபத்தில்? கரெக்டாக பேசுவாங்க ஏமாக்கா, கரெக்டா? உங்களுக்கு எதுவுமே அவங்க மூலமா நன்மை இல்லையா? சண்டே கிளாஸ் எவ்வளோ ஒரு அர்ப்பணமாக ஊழியம் செய்கிறாங்க. ஓகே, வேற ஏமாக்கா மூலமா பலன்?
ஓடாத வண்டியா இருந்தாலும் இது வந்து தியாகம், உண்மையிலே பெரிய தியாகம் அது. நேத்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்க. ஓகே. இப்போ வாங்க. நல்ல பேசா சேர்க்கணுமே. எப்சிபாவா? நிறைய பேர் சொல்வீங்க. எப்சிபா மூலயமா இங்க என்ன பலன்கள் எல்லாருக்கும்? நல்லா பாட்டு பாடுறது உங்களுக்கு என்ன பலன்? என்ன பலன்? அன்பாவா? வீட்டுக்கு வந்து பாருங்க. சொல்லுங்க. வேற என்ன பலன் உங்களுக்கு? இது ஒரு நல்ல பாயிண்ட். செய்தி 3 டக்குன்னு வரது இல்லையா? வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். தெரியும். நல்ல பாயிண்ட். உங்களுக்குலாம் வேற பலன் தேவையில்லாம வந்து அடைச்சிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் வருதுன்னு கேட்குறீங்க நிறைய பேர். அதானே கரெக்டா? துர்காக்கா ஒன்று சொல்லுங்க. நல்ல பலன். நல்ல ஊழியம் செய்வாங்க. நீங்கள் சொல்லலைன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இதால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க. எப்சிபாவால் என்ன பலன் உங்களுக்கு? உங்கள் எப்சிபா மூலயமா என்ன நடந்திருக்கு உங்களுக்கு நல்லது? ஓகே. ஓகே. நீங்கள் வந்து வார்த்தையை மாற்றி சொல்கிறீங்க. அது தட்ஸ் நாட் அட்வைஸ். அது வந்து ஒரு கொடுமை. அது ஒரு வன்கொடுமை. அதை நம்ம சொல்லக்கூடாது அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும் எல்லாருக்கும். என்ன கரெக்டா? என்ன காவியா? சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என்னது? கை தட்டுங்க. நல்ல ஒரு வார்த்தை. நல்லா டிராயிங்லாம் வரைஞ்சி சொல்லி தருவாங்களாம் நல்லா. ஏண்டா எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டு அழுவியே, உனக்கு நல்லது பண்ணது நான் தானே. பாருங்க, உலகம் வந்து ஏதோ சொல்லுவாங்களே, நடிக்கிறவங்க துடிக்கிறவங்கன்னுவாங்களே, அது என்னது? நடிக்கிறவங்கள தான் நம்புமா. இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்கு? ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. நிறைய பேர் எடுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் வந்து ஒரு சொல்லுங்களேன், இங்கே யார் வந்து அதிகமாக ஒரு பலன் தருவாங்கன்னு சொல்லுங்க நம்ம ஜபத்திலே. மலர் சிஸ்டர். கடைசியாக மலர் சிஸ்டருக்கு வருவோம். மலர் சிஸ்டரால் வரும் பலன்கள் டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்லுங்க. டீ கொடுப்பாங்க. பாயிண்ட். சூப்பர். இதெல்லாம் வந்து அவங்களுடைய பலன்கள். நல்ல மரம்னு அர்த்தவங்க. நல்லா அதானே அழுது சூப்பர். நல்ல மரமா இருக்காங்க. சூப்பர். நல்ல மரமா இருக்காங்க. பாருங்க எவ்வளோ மலராண்டி. இவங்க தான் இந்த ஜபத்திலே நல்ல மரம் போல. எல்லாம் கற்றுக்கோங்க மலராண்டியை பார்த்து. அடுத்து இது நல்ல மரமா கெட்ட மரமா? ஸ்பீடாக வண்டி ஓட்டுவாங்களா? இது நல்ல மரம் கிடையாது. அங்கே இங்கே ஒட்டு உடசலாக இருக்கு. வேற இது இப்போ இது ஒரு நல்ல பலன். வேற அரிப்பாங்களா? அர்ப்பணிப்பாங்களா? அர்ப்பணிப்பாங்க. நல்ல காணிக்க கொடுப்பாங்க. என்ன ஸ்வீட்டு? ஸ்வீட் கை வந்து எங்களுக்கெல்லாம் வாங்கி தருவாங்க ஸ்வீட்டு. உங்களுக்குலாம் வாங்கி தந்தது இல்லையா? நான் சொல்லுவேன் அவங்கள பற்றி ஒரு நல்ல பலன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்களுக்கு சோறு போடுவாங்க. இது எவ்வளோ பெரிய பலன் தெரியுமா? இந்த ஒரு இதெல்லாம் வருமா எல்லாருக்கும்? நானும் ஒருத்தங்கிட்ட ரொம்ப நேரமாக ரசம் வச்சு கொடுங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். அந்த ரசம் இன்னும் வரவே இல்லை. ஆனால் மலராண்டி வாரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. என்ன ஆண்டி கரெக்டா? இப்போ வந்து மலராண்டியை கொடுத்துன்னு இப்போ இவ்வளோ பலன்கள் வருது. இப்போ மலராண்டி என்னன்னு அர்த்தம்? நல்ல மரங்கள். இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நமக்குள்ளேருந்து வர கிரியைகள் நல்ல மரம்னா நல்ல பலன்கள் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 44 வாசிங்களேன். அந்தந்த மரம் 44. தெரியுதா? அந்தந்த மரம் அதனதன் கனினால். இப்போ மலராண்டி அவங்களுடைய கனினால் அறியப்படுறாங்க. ஏமாக்கா அவங்க கனினால் அறியப்படுறாங்க. இவங்க சுதாம்மா அவங்களுடைய கனினால். ஒவ்வொருத்தர் ஒரு கனியில் அறியப்படுறாங்களா? அதே போல் இப்போ நான் 2-3 பேர்ட்ட தான் கேட்டேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நல்ல பலன்கள் வர வேண்டும். கரெக்டா? நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லணும்?
இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, இவங்க நல்ல மரம். இது வந்து உண்மையாக சொல்லணும். முக இதுக்காகலாம் சொல்லக்கூடாது. இப்படி உண்மையாவே அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ மலர் ஆண்டி கேட்டா எல்லாம் சொல்லுவீங்களா? நான் உண்மையாவே அவங்க ரொம்ப நல்லவங்க. நல்ல பலன்கள் அவங்கள்ட்ட இருக்கு. கனி தருகிற மரம் அவங்க. சொல்ல முடியுமா? அஸ்வினை பத்தி கேட்டா சொல்ல முடியுமா? நல்ல கனி தர மரம் அவன். நல்ல காரியங்கள்லாம், நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அவன்கிட்ட இருந்து. சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்ம சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல பலன்கள் நம்ம மூலியமாய் கிடக்கணும். அல்லேலூயா. தேவன் நம்மளை நம்மளை ஒரு மரமாக உருவாக்கி வைத்திருக்கிறது எதுக்கு? நல்ல பலன்கள் நம்ம மூலியமாய் மற்றவர்கள் நம்முடைய கனிகளை கொடுக்க வேண்டும். ஆவியின் கனிகள்லாம் என்னது? என் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது தெரிஞ்சுறீங்க? 9 கனிகளை சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமாக எல்லாம் பின்னாடி கேட்குறவளையோ. கை தட்டுங்க. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸு தெரியுதுல, லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிங்க. சேலஞ்ச் விட்டாங்கப்பா, எந்திரிங்க சொல்லுங்க. கை தட்டுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. எந்திரிங்க. உங்களை தான் டக்கு டக்குன்னு 9 கனிகளை சொல்லுங்க. மறந்துட்டாங்கப்பா, விட்டுருங்க, அப்புறமா கற்றுட்டு வருவாங்க 9 கனிகளை. எந்திரிங்க டக்கு டக்குன்னு. ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. சந்தோஷம். ஓகே, கை தட்டுங்க. இப்போ இதெல்லாம் என்னது? ஆவியின் கனிகள். இதெல்லாம் நம்மள்ட்ட வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவியின் கனிகள்லாம் நம்ம நல்ல மரமாக இருந்து பலன் கொடுக்கணும். நம்ம தேவன் நல்ல மரம் என்று சொல்லுவார். நல்ல மரம் என்ன கொடுக்கும்? நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம், கெட்ட கனிகள்லாம் என்னென்னு சொல்லுங்க பெரியவங்க. பொறாமை. என்னப்பா இது? இச்சை அடக்கம், இச்சை, மார்க்க பேதங்கள், பொறாமை, ஒரு லிஸ்ட் மேலே இருக்கும் பாருங்க. மாம்சத்தின் இச்சை, கிரியைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கெட்ட கனிகள். இதெல்லாம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம கெட்ட மரம். இந்த ஆவியின் கனிகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம நல்ல மரம். நமக்குள்ளே இருக்க ஆவியின் கனிகள். நிறைய பேர்கிட்ட ஆவியின் கனிகள் இருக்க மாட்டுது. ஆவியின் கனியில் இல்லாமல் ஒரு நல்ல மரமாக வாழாமல் நம்ம ஊழியம் செஞ்சால் அது என்னது? வேஸ்ட். அந்த வசனம் என்னது? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஓகே, அப்போ நம்ம என்னதான் ஊழியம் செஞ்சாலும் நமக்குள்ள ஆவியின் கனிகள், நமக்குள்ள ஆவியின் கிரியைகள், நமக்குள்ள ஒரு நல்ல கிரியைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல மரமாய் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் ஊழியத்தில் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அல்லேலூயா. நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரியணும் இவங்க நல்ல மரம். நிழலை தேடுறவங்க எதை பார்த்து தேடுவாங்க? ஒரு நல்ல மரத்தை பார்த்து தான் தேடுவாங்க. ஒரு கருவ மரத்தில் போய் உட்காருவாங்களா நிழலுக்கு? அது நிழல் கொடுக்கும். கருவ மரத்தில் உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. நல்ல மரமாக பார்த்து, ஆழ மரமாக பார்த்து உட்காருவாங்களா? உதய மரமாக பார்த்து உட்காருவாங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல மரமாய் நல்ல பலன்களை கொடுக்குறவங்களா, நல்ல கனிகளை கொடுக்குறவங்களா நம்மளை பற்றி கேட்டால் இவங்க சூப்பருங்க, இந்த சிஸ்டர் சூப்பருங்க, இந்த பிரதர் சூப்பருங்க கேட்டால் சொல்லணும். அல்லேலூயா. உங்களை பற்றி சொல்லுவாங்களா? தேவனாண்டி உங்களை பற்றி சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்களா? வச்சிருவோமா உங்களை பற்றி எல்லாரும் கேட்போமா? நான் கேட்பேன். தேவனாண்டின் மூலமா வருகிற பலன்கள் சொல்லுங்க. 1 அங்கிள், அவங்க மூலமா வருகிற பலன்கள். நல்லா சமைச்சு போடுவாங்க. அம்மா சொன்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தா அது என்னது? பிச்சைமணி கேரக்டர்லாம் நீங்களாம் இருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாங்க பார்த்தீங்களா? எல்லாம் விபிஎஸ் வந்தீங்களா? வாயை திறந்து சொல்லுங்களா. ஏன் அவங்க மேலே கோவமா? அவங்க மேலே எரிச்சலா? பொறாமையா? உங்கள் கூட விசுவாசி தானே, உங்கள் சகோதரி தானே, சொல்கிறதுக்கு என்னப்பா? எனக்கு நான் மதுரை வரலையே. நல்லா இருந்துச்சா? தெரியுதுல்ல, சொல்ல வேண்டியதானே வாயை திறந்து. இதெல்லாம் அவங்களுக்குள்ள நல்ல பலன்கள் இல்லையா? நல்ல கிரியை இல்லையா? நல்ல கனிகள் இல்லையா? ஒரு எழுந்து இருக்கிறது, ஒரு அன்பா சந்தோஷமா இருக்கிறாங்களே, இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் இல்லையா? வாயை மூட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
நல்லா பாட்டு பாடுவாங்க. கேட்குறீங்களா? நல்லா பாட்டு பாடுறாங்களே. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியம் கொடுத்தா முடிச்சு தான் உட்காருவாங்க. சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இப்போதான் வாயை திறக்கிறீங்க. புரியல, சொல்லுங்க அத்தை. இல்லையா அதை ஃபர்ஸ்ட் விசாரிச்சிருக்கோம். யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையா ஃபர்ஸ்ட் தெய்வானட்டு தான் விசாரிப்பாங்களா. பாருங்க எவ்வளோ நல்ல பலன்களை வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்றீங்க. தாழ்மையா? அல்லேலூயா. அதான் துர்காக்க மட்டும் நான் முறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஜான்சி அக்கௌண்ட் சொல்லுங்க ஒரு பலன், நல்ல பலன். நல்ல மெசேஜ் கொடுப்பாங்களா? சொன்னா இப்போ ஒரு ராஜத்தை சொன்னாங்களா அது மாதிரி நல்லதா சொல்லணும். உண்மையாகவே அது இவங்க மலர் ஆண்டிலாம் வந்து யாராவது ஒருத்தர் ப்ராப்ளம்னா நல்லா அழுது ஜெபிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பாரம் தானே. இதெல்லாம் இருக்கிற நல்ல கிரியைகள் நமக்குள்ளேயும் அப்படி இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இரவு ஜெபத்துக்கு முன்கூட்டியே ஃபோன் அடிப்பாங்களா? ஓ சர்ச்சில் பாருங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நல்லா. இந்த மாதிரி வேனு ஆட்டோ இதெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் பிரச்சனைகள் நிறைய வரும், ஆனாலும் அதெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் தானே அவங்க மூலயமா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தேவன் ஆண்டி? ஒரு சூப்பரான மரம் அவங்க. அல்லேலூயா. முன்னாடி அவங்க தான் நிற்பாங்க ஃபர்ஸ்ட் ஆளா. எவ்வளோ நல்ல மரம் தெரியுமா அவங்க? காணிக்கை. இன்னும் காணிக்கை வந்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப. நல்ல காணிக்கை கொடுப்பாங்க. இப்போ வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்க நல்ல மரம்னா அவங்க வீட்டுக்காரர் தானே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அங்கிள் நீங்கள் சொல்லுவீங்களா உங்கள் மனைவி நல்ல மரமா? அவர் சொல்லிட்டாரு நல்ல மரம். எல்லாம் கை தட்டுங்க. பிள்ளைங்க ஆமாம், ஒரு புள்ள வர காணோம். கிருப நீ சொல்லுவியா நல்ல மரமா உங்க அம்மா? உள்ளிகை வச்சுக்கிறேன் நான் மீதியெல்லாம் அப்படின்னது கிருப. அப்போ பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்தால் நிறைய பலன்கள் இருக்கு, ஆனாலும் நமக்குள்ள ஒரு சில குறைவுகள் இருக்கு. இல்லையா இல்லையா? இருக்கா இல்லையா? இருந்தாலும் தேவன் நல்ல பலன்களை கொடுக்க, ஒரு மரம் நல்ல பலன் கொடுக்கலன்னா அதான் சொல்லுவாங்களே அந்த ஓமை சொல்றாரு ஆண்டவர், கொத்தி எரு போட்டு பார்ப்போம் இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், ஒரு வருஷம் இன்னும் போகட்டும், பலன் அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம பலன் கொடுக்காமலே இருந்தாலும் என்ன ஆகிடும்? பிடிங்கி போட்டுருங்க அந்த மரத்தை, வேஸ்ட்டு. ஒரு தென்னை மரமோ மாமரமோ வச்சுட்டு அது பலன் கொடுக்கலன்னா வேஸ்ட்டு. அப்போ நமக்குள்ளே ஒரு பலன்கள் கொடுக்குற வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கொடுங்க ஊழிய பாதையில், நீங்கள் வீட்டில் இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்கள் ஒரு பலன் கொடுக்குற வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல மரம் என்று சர்டிஃபிகேட் கொடுப்பார். இந்த 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன், முடிச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா எப்படி பலன் கொடுக்குறாங்களா? பொறுமையுடனே பலன் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? ஸ்லோவா ஒரு பலனா. ஃபர்ஸ்ட் நான் அன்பு பலன் கொடுக்குறேன், கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் சந்தோஷம் பலன் கொடுக்குறேன், கொஞ்சம் போட்டோம், கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும். இதுவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையுடனேனா பொறுமைன்னா என்னது? என்னதான் நமக்கு வந்து பொறுமை, நம்ம வந்து பலன் கொடுக்க எப்படி சொல்றது? அதை பொறுமைன்றது நம்ம பலனை வந்து பொறுமையாக கொடுக்கக்கூடாது, நமக்குள்ள ஒரு பொறுமை இருக்கணும். நமக்குள்ள பலன் எப்போ தெரியுமா கொடுக்க முடியாமல் போவோம்? நமக்குள்ள பொறுமை இல்லைன்னா பலன் கொடுக்க முடியாது. நமக்கு எரிச்சல் எப்போ வரும்? சடனாக வரும். கோபம் எப்போ வரும்? சடனாக வரும். இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக வரும். ஆனால் நீங்கள் ஒரு பலன் ஆவியின் கனிகளை கொடுக்கணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? நல்ல ஒரு நாட்கள் எடுக்கும். நம்ம என்ன தான் இப்போ நம்ம ஒரு கோவப்படுறதுன்னா டக்குனு அப்படி கோவப்பட்டுருவோம். ஆனால் ஒரு நல்ல பிள்ளையாக வாழணும்னா டைம் எடுக்கும். ஆனால் நம்ம பொறுமையுடனே அந்த பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, நீ பொறுமையுடனே பலனை கொடு. பலனை கொடுத்தீங்கன்னா நம்ம பலனை கொடுக்கும் பொழுது நம்ம நல்ல மரமாய் மற்றவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம நல்ல மரமாக தெரியணுமா கெட்ட மரமாக தெரியணும்னா மற்றவங்களுக்கு எந்த மரமாக தெரியணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் நல்ல மரமாக தெரியணும்னா பொறுமையுடனே
என்னதான் நம்ம மேலே பழிகள் வந்தாலும், என்னதான் நம்ம மேலே குற்றங்கள் வந்தாலும், என்னதான் நம்ம மேலே இவ்வளோ காரியங்கள் வந்தாலும், நம்மளை எரிச்சல் மூட்டுற மாதிரி நடந்தாலும், நம்மளை கோவம் மூட்டுற மாதிரி நடந்தாலும், நம்மளுக்கு வந்து இத்தனை மாம்சத்தின் காரியங்களை கொடுக்குற மாதிரி நடந்தாலும், நாம் நற்கிரியைகளை மட்டும் பண்ணி ஆண்டவருடைய ஆவியின் கனிகளை மட்டுமே கொடுத்து பொறுமையுடனே அந்த பலனை நீங்கள் கொடுங்க. கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை நல்ல மரமாய் நிப்பாட்டுவார். அல்லேலூயா. அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போ சொல்லுங்கள் 4 காரியங்கள். இருதயத்தில் நல்ல எண்ணம், துரோகம் செய்யாத ஒரு தன்மை, அசைக்கப்படாத ஒரு தன்மை. இந்த ஒரு 4 தன்மை ஒரு பொதுவாக நீங்கள் கண்ணில் எதிர்த்துற பார்க்குற ஒரு மரத்தில் இருக்கணுமா? நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்களே, நீங்கள் சுற்றி ஏதாவது ஒரு மரம் இருக்கா? என்ன மரம் இருக்கீங்க பக்கத்தில்? இந்த வீட்டை பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. அதாவது காய் தர மாதிரி பரமா சொல்லுங்க மரம். வேப்ப நம்பருக்கு கலைக்கிற மாதிரி. முருங்கை மரம் இருக்கா பக்கத்தில்? இந்த சைடு இருக்குல்ல முருங்கை மரம். எலுமிச்சை மரம், முருங்கை மரம்லாம் இருக்குல்ல. முருங்கை மரம் உள்ள நல்ல எண்ணம் இருக்கணுமா? முருங்கை மரத்துக்கு என்னப்பா எண்ணம்? நல்ல காரியங்கள். முருங்கை மரத்துக்குள்ள நல்ல காரியங்கள் இருக்கணுமா, இல்லை டாக்ஸிக்கான தவறான காரியங்கள் இருக்கணுமா? நல்ல காரியங்கள் இருக்கணும். நம்ம பார்ப்போமா நல்ல முருங்கை மரமான்னு பார்ப்போமா? முருங்கை மரம் துரோகம் செய்யாமல் இருக்கணுமா? முருங்கை மரம் சீசன் வந்தால் நமக்கு என்ன பண்ணணும்? காய் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்தியன் மாம்ஸ் பண்ணுற என்ன தெரியுமா? செருப்பால் அடிக்கணும் அந்த மரத்தை செருப்பால் அடித்து செருப்பை மாட்டி வைக்கணும், அந்த மரத்தில் கட்டி வைக்கணும். எந்த சயின்ஸுன்னு தெரில இது எனக்கு. ஆனால் இதை வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மரத்தை. நம்மளை வந்து அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்ம ஆண்டவர் இவங்க மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை செருப்பாலெல்லாம் அடிக்க மாட்டார். அப்போ துரோகம் பண்ணாதா? மரம் துரோகம் பண்ணாதா? 3 கீரை தரும். 3வது அது அசைக்கப்படாத இருக்குமா? நம்ம பார்ப்போமா அது அசைக்கப்படுமா அசைக்கப்படாதுன்னு? இப்போ அசைக்கப்படாத மரமாக இருக்கணும் தான் நம்ம விரும்புவோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? அசைக்கப்படலைன்னா மருந்து வைப்போம். அது வேரில் மருந்து வச்சு தண்ணி ஊற்றுவோம். ரெகுலராக டெய்லி தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா? அப்போ அந்த தண்ணி ஊற்றி மருந்து போடுறோம்ல, அது என்னது? ஆண்டவருடைய வார்த்தை. அதில் அஸ்திபாரம் போடுறோம். கரையா மருந்து, வேறு என்னென்ன உள்ளே போடுவோம்? களிமண், அதுக்கேற்ற மாதிரி காரியங்கள்லாம் உள்ளே போட்டு அஸ்திபாரம் போடுவோம். அதெல்லாம் என்னது? முட்டு வேற கொடுப்போம். இதெல்லாம் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைங்கிற ஒரு அஸ்திபாரத்தை நமக்குள்ளே போடுறோம். அல்லேலூயா. 4வது அது பலன் கொடுக்குமா? எதிர்பார்க்குறோமா? எனக்கு முருங்கைக்காய் வேணும், முருங்கை கீரை வேணும், முருங்கை பூ வேணும், முருங்கை பிசின் வேணும், முருங்கை கட்டையை வச்சு எதாவது பண்ணுவாங்களான்னு தெரில எனக்கு. இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அது எதிர்பார்க்குறோம்ல. அதேமாதிரி ஆண்டவர் நமக்குள்ளேயும் பலன்களை எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. 4 காரியம். ஒரு மரத்தை எக்ஸ்பிளைன் வச்சுக்கோங்க. மரத்தை நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கிட்டு பாருங்கள், நமக்குள்ளே இருக்கா? நல்ல எண்ணம் இருக்கா? துரோகம் இல்லையா? அசைக்கப்படாத இருக்கனா? நல்ல பலன்களை கொடுக்குறனா? இப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் நல்ல மனிதர்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் நல்ல மனிதர். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நல்லவங்களா? இந்த கேள்வியை ஒரு பிரசங்கத்தில் நான் கேட்டேன். இப்போ ஞாபகம் வருது. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? சிரிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நல்லவங்களா? மெசேஜ் வச்சு சொல்லுங்கள். நீங்கள் நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல மரமா கெட்ட மரமா? சொல்லுங்க. இதுவரை எப்படி மரமாக இருந்தாலும் இனி நல்ல மரமாய் மாற விட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு மருந்து போட்டிருக்காரு. வேரில் மருந்து போட்டிருக்காரு. இந்த மருந்தை தின்னுபிட்டு நம்ம வந்து விட்டுட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரில. நல்ல மரமாக இருந்தோன்னா தேவன் நம்மளை நல்ல மரம் என்று சொல்லுகிறார். இதோட ரிசல்ட் என்ன நமக்கு? இப்போ நல்ல கனி கூடாத மரம்லாம் என்ன ஆகும்? வெட்டு உண்டு அக்னியில் போட போகிறோம். அப்போ நல்ல மரம்லாம் என்ன ஆகும்? நல்ல கனி கொடுக்குற மரம்லாம் என்ன ஆகும்? களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அந்த களஞ்சியம் என்னது? தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எத்தனை பேர் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த இடத்துலயே நம்ம நல்ல மரமாய் வாழ்ந்துட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல மரமாக வாழ நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க?
முடிவெடுக்கிறீங்களா? முடிவெடுக்கிறவங்களாம் முழங்கால் படியிட்டு, ஏசப்பா நான் நல்ல மரமாய் வாழ விரும்புகிறேன். துரோகம் யூதாஸ் காரியத்தை செஞ்சாலும் அது 35 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நன்றி அறியாதவர்களையும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம துரோகியாக இருந்தாலும் நமக்கு தேவன் நன்மை செய்கிறாராம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, நம்ம துரோகியாக இருந்தாலும் தேவன் நன்மை செய்கிறார். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். நம்மலாம் கேட்போம், ஏசப்பா இதுவரை நான் கெட்ட மரமாக இருந்தேன், இதுவரை பாதி பட்டு போன மரமாக இருந்தேன், ஏசப்பா இதுவரை நான் ஒரு